ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களோட ஃபர்ஸ்ட் vlog அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தொடங்கியிருக்கோம். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு சின்னதாக டீயை போட்டுட்டு அப்படியே ஃபேமிலியோடு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க ட்ரிப்பு. என்னடா அப்படின்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, எங்கள் தங்கச்சிக்கு ரீசெண்டாக இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ மறு வீடு வந்திருந்தாங்க. அப்போ நம்ம கோவிலுக்கு போகலான்னு இந்த ட்ரிப்பை கூட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த இடம் உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. இது நமக்கு ஆனைக்கட்டி ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதோட தலைவராரும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப அருமையாக இருக்கும். மலை ஏறும்பொழுது ஆரம்பிக்கிற அந்த லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு காட்டு வழிபாதை போகும். ஃபேமிலியோட போங்க, இல்லைனா கும்பலாக போங்க, சோலோவாக போகாதீங்க. யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கும். 3 மணியோட க்ளோஸ் ஆயிடும்னு சொல்கிறாங்க. ஸோ அழகாக இந்த கருப்பசாமி கோயிலில் தரிசனம் பண்ணியாச்சு. சுற்றி அவ்வளோ அழகான நேச்சருங்க. நாங்கள் அத்தனைக்கும் சம்மர் டைம் போயிருக்கோம். அப்போவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு மயிலோட தரிசனம் நம்ம முருகனை வேண்டும் போது அருமையாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த படி ஏறும்போது இங்கே இருக்க தலைவரலாறு நமக்கு ஞாபகம் வந்தது. ஆமாங்க, ராமனும் லக்ஷ்மணனும் இலங்கை போரில் நடந்துட்டு இருக்கும்போது லக்ஷ்மணனுக்கு அடிப்பட்ட பொழுது அனுமனிடம் சஞ்சீவனி மலையிலிருந்து ஒரு மூலிகை எடுத்துகிட்டு வர சொன்னதாகவும், சஞ்சீவனி மலைக்கு போன அனுமனுக்கு எந்த மூலிகை எடுக்கிறோங்கிறது மறந்து போய் சஞ்சீவனி மலையே பேர்த்து எடுத்துகிட்டு வர வழியில் அவருக்கு அதிகப்படியான தீராத தண்ணிதாக அடிச்சிச்சாமா. ஸோ இந்த மலைப்பகுதியில் அவரை நிப்பாட்டிட்டு முருகப்பெருமானை வேண்டி எனக்கு ஒரு தாகம் அடிக்குதுன்னு சொன்ன பொழுது அவர் தன்னோட வில்லம்பாலை எய்தி இங்கே ஒரு சுனையை உருவாக்குனாரு. ஆமாங்க, அந்த சுனை இப்பொழுதும் வற்றாது இங்கே ஒற்று எடுத்துக்கொண்டு தான் இருக்குது. இதாங்க அன்னதான கூடம். தினமும் இங்கே 50 பேருக்கு சாப்பாடு இருக்குது. ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. காரணம், நாங்கள் 4 மணிக்கு போனதுனால அன்னதானமும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே ஒரு அழகான நேச்சரான ஒரு இடங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள். இந்த கோவில் தான் ஹைட்டாக இருக்குன்னு பார்த்தா இதுக்கும் மேலே சிவபெருமான் காட்சி அளிச்சிருப்பார். ஸோ அந்த வழிபாதை தான் இது. அந்த வழிபாதைக்கு போகும்போதே உங்களால் அந்த ஊற்றை கிளியராக பார்க்க முடியும். மேலே ஏறி போய்கிட்டே இருக்கும்பொழுது அந்த டாப் வியூ பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அங்கே இருந்து நல்லபடியாக சிவபெருமான் தரிசனம் பண்ணி சுற்றி அப்படியே ஒரு வியூவை எடுத்துட்டு அந்த வியூ பார்க்கும்போது கண்டிப்பாக யாருனாலே வீடியோ எடுக்காமல் இருக்க முடியாது. இங்கே தெரியுது பாருங்கள், இதுதான் அந்த சுனை. இப்போ நாங்கள் போனது சம்மர் சீசன். இப்போவுமே அந்த தண்ணி வற்றாமல் இங்கே போய்கிட்டு தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக சிவனோடைய ஒரு லிங்கம் இருக்கும் பாருங்கள். அதுவும் அழகாக அங்கே செட் பண்ணது இந்த லுக்குக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இங்கேருந்து சிவபெருமானையும் தரிசித்து இந்த வியூவை நாங்கள் பொறுமையாக பார்த்துட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இது எங்களோட ஃபஸ்ட்டு vlog. எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. குட்டி குட்டியாக நிறைய வீடியோஸை எடுத்து முயற்சி பண்ணணும். நம்ம போஸ் இல்லாமலா? ஸோ போஸ் கொடுத்தாச்சு. அப்படியே இந்த சைடு ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா ஏன் அதையும் ஒரு வீடியோவாக எடுத்தான். காரணம், அது எடுத்தது ஒரு சின்ன பையன். ஸோ அழகாக எங்களை ஒரு வீடியோ எடுத்தார். அதையும் இது கூட நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ அங்கேருந்து எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சுன்னு கார்கிட்ட போனால் காரும் பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ பஞ்சரை ரெடி பண்ணி கடையான வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மணி 4:30 ரொம்ப பசி கிடைச்சதை சாப்பிட்லான்னு ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படி காரமடை இறங்கநாதர் கோவில் நாங்கள் சனிக்கிழமை போயிருந்தாலும் தரிசனம் எங்களுக்கு அமோகமாக இருந்தது. ஸோ அங்கே சுற்றி நல்லபடியாக கும்பிட்டு நல்லபடியாக பிரசாதத்தையும் வாங்கிட்டு ஃபேமிலியோட ஒரு vlog எடுத்துட்டோம். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட போகும்போது எந்த இடமா இருந்தாலும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.